ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். மாடிக்கு போனேன்னா ஒரே மாங்காவை கொத்து கொத்தாக மாடியிலேருந்தே தொட்டு பார்த்தா நல்லா கொத்து கொத்தாக மாங்காய் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என் பையன் பிச்சு தர சொன்னான். சூப்பராக பிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாங்காய் புளிக்கவே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மணி பிளான்ட் பாருங்களேன், எவ்வளோ அழகாக நல்லா அடர்த்தியாக கொடி கொடியாக போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் புதினாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. புதினாவுமே நல்லா வாசனையாக இருந்தது. அப்புறம் பூச்செடி, சோத்துக்கத்தாழை, முருங்கைக்கீரை, மருதாணி எல்லாமே இருந்துச்சு. மிளகாய் செடி 2 போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே செம்மையாக குட்டியாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்புறம் முருங்கைக்காய் ஒன்று காய் விட்டுருக்கு. சோத்துக்கத்தாழை மட்டும் கொஞ்சம் கலர் மாறி இருந்துச்சு, தண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ கீழே இருக்கிறது நல்லா பச்சையாக இருந்துச்சு. மாங்காய் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம மாங்காய். ஏன்னா ஊறுகாலாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நானே என் பசங்க எல்லாம் போயிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு அப்புறம் காஃபியும் பஜ்ஜியும் போட்டு வச்சுருந்தாங்களா, அதையும் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், பாய்.